பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தை 9. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்து எங்கள் வாழ்நாளை நீடித்து உமது அன்பு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உமது திரு சமூகத்திலே ஓய்வெடுத்து உமது திருமுகத்தை பார்த்து செபிக்க இந்த நாளை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமக்கு எதிராக செயல்படாதபடி உமது அன்பு பிள்ளைகளாய் நடக்க நீர் எங்களை தேற்றுகின்றீர். உமது வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு நீர் பேசி இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், எவ்வாறு பாவங்களில் இருந்து வெளியிலே வர வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி நல்லதொரு பிள்ளைகளாய் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட குடியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீரே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள் உறுப்புகளை உருவாக்கி நிறைவான வாழ்வை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் நீர் விரும்பக்கூடிய ஆசீர்வாதங்களை விண்ணகத்தில் இருந்து பொழிந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. கடந்த நாட்களிலெல்லாம் உமது திரு சமூகத்தில் உம்மை தேடி வந்து கண்ணீர் விட்டு செபித்த வேளையிலே எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் துடைத்திருக்கின்றீர். துன்ப துயரங்களை எடுத்து மாற்றி இருக்கின்றீர். இந்த ஜெப வழிபாடு வழியாக யார் யாரெல்லாம் கலந்து கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நான் ஜெபிப்பேன், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார், நான் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் முன்பாகவே பதில் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மிடம் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் உம் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நீர் கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அநேக பிள்ளைகளுடைய நோய் நொடிகளை ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து உடன்பட்டு தொட்டு குணமாக்கி அற்புதங்களை செய்து அதிசயங்களினால் நீர் அவர்களை நிரப்பி வழிநடத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நாட்களிலும் தகப்பனே, நாங்கள் குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். பாவ உணர்வுகளோடு நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் உமக்கு எதிராக பாவம் செய்து உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம், உம்மை குற்றப்படுத்தி இருக்கின்றோம், வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, ஊன் இயல்பின் செயல்பாடுகளில் ஈடுபட்டு எங்களுடைய உடலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கரைப்படுத்தி கொண்டு இருந்திருக்கின்றோம். பரத்தமையில் ஈடுபட்டு இருக்கின்றோம், கெட்ட நடத்தைகளில் இருந்திருக்கின்றோம், காம வெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம், சிலை வழிபாடுகள் பங்கு கொண்டு உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் நடந்திருக்கின்றோம், பில்லி சூனியம் வைத்திருக்கின்றோம், பில்லி சூனியத்திற்கு துணை போய் இருக்கின்றோம், பகைமை கொண்டிருந்திருக்கின்றோம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு இருந்திருக்கின்றோம், மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்திருக்கின்றோம், சீற்றம் கொண்டு இருக்கின்றோம், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிவினையை கொண்டு வந்திருக்கின்றோம், பிளவுகளுக்கு நாங்கள் காரணமாய் இருந்திருக்கின்றோம், குடிவெறிக்கும் களி ஆட்டங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே நீர் கொடுத்த அழகை இழந்து போய் இருக்கின்றோம். அழுக்காரில் நாங்கள் பங்கு கொண்டு நீர் கொடுத்த நல்ல குணநலங்களையும் நாங்கள் இழந்து போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அநேக முறை நாங்கள் ஏமாந்து போய் இருக்கின்றோம், பாவம் செய்து செய்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்திருக்கின்றோம்.
தகப்பனே, உண்மையிலும் உண்மையுமாக இந்த அதிகாலையிலே யார் யாரெல்லாம் என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லி இதோ உமது கல்வாரி சிலுவையை பார்த்து உமது அன்பு முகத்தை தரிசித்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். வீண் பெருமைக்கு அடிமையாய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தற்செயல்களுக்காக சொந்த நாட்டத்திற்காக மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்து பணங்களை அபகரித்து இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கணவன் மனைவியை பிரித்து வைத்து அதன் மூலம் சந்தோஷம் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை குணமாக்குவீராக. ஏனென்றால் பாவம் என்பது ஒரு கொடுமையான நோயாய் இருக்கின்றது. பாவத்தில் விழுந்த ஒருவனை ஒருத்தியை எளிதாக வெளியிலே கொண்டு வர முடியாது. ஏனென்றால் பாவம் என்பது ஒரு மாயையாக இருக்கின்றது. இந்த மாயையில் இருந்து பிள்ளைகளை வெளியிலே கொண்டு வர என் ஆண்டவர் தாமே இந்த நாளில் உதவி செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். அருமையான இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. இந்த நாளில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த நாளிலும் எங்களுடைய விருப்பம் நிறைவேறாதபடி உமது விருப்பம் நிறைவேற உம்மை தேடி வந்து செபிக்கக்கூடிய வேளையிலே நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர். வேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மக பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மக பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் என்கின்ற வார்த்தையின்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரே, கருவறையிலே பிள்ளைகளை கல்லறையாக மாற்றியிருந்திருக்கலாம். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே பலவீனமாக இருக்கக்கூடிய கருப்பையை தொட்டு பலப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அநேக இளைஞர்கள் திருமணம் ஆன பிறகும் பாவத்தில் விழுந்து ஆண்டவரே கருத்தரிப்பதற்கு அவர்களும் ஒரு தடையாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் பலத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் அவர்களை கழுவி அவர்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் திரு குடும்பமாய் வாழ வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் பல வகையினான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. தொடக்க நூல் 15:1 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் யாரும் அஞ்சு விடாதபடி ஒரு கேடகமாக இருக்க அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டிருக்க மக்கள் அநேக பேரை நீர் தொட்டு குணமாக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்கள் குடும்பத்தில் மரித்து போன தாய் தகப்பனுடைய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உறவினர்களுடைய ஆத்துமாவை நினைவு கூறுகின்றோம். குழந்தை செல்வங்களுடைய ஆத்துமாவை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பரிந்து பேசி அவர்கள் ஏற்ற வாழ்க்கையிலே, அவர்கள் விரும்பிய வாழ்க்கையிலே, ஏற்ற காலத்திலே குழந்தை பாக்கியத்தை உமது மகனினுடைய ஆசீர்வாதத்தினால் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.